Everyone, in this video we are seeing for class 9 English. Write a letter to your friend describing the joy of celebrating festivals in a village. So ஒரு லெட்டர் வந்து உன் ஃப்ரெண்டுக்கு எழுதுகிற என்ன டிஸ்கிரைப் பண்ணி வில்லேஜில் அந்த ஃபெஸ்டிவல் வந்து எப்படி நீ செலிப்ரேட் பண்ண அதனுடைய ஹாப்பினஸ் எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து டேட் இங்கே போடலாம். இப்போல்லாம் வந்து இந்த இடத்துலையும் டேட் போடலாம், தப்பு இல்லை. தே வில் கிவ் த மார்க். தென் டியர் அனிதா, அதே மாதிரி அந்த ஊர் பேர் வந்து இந்த இடத்துல நீ எழுதிக்கலாம். இது கண்டிப்பாக இந்த இடத்துல இது எழுதணும், இந்த இடத்துல கமா வந்து போடணும். தென் இதுக்கே உனக்கு வந்து மார்க் கிடச்சிரும், ஓரளவுக்கு பாதி மார்க் வந்துடும். தென் ஹவ் ஆர் யூங்கிறது ஜென்ரலாகவே எல்லா லெட்டர் ரைட்டிங்லேயும் நீ எழுதிக்கலாம் ஃபார் ஃப்ரெண்ட் லெட்டர். தென் ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைனை எல்லா லெட்டர்லேயும் எழுதிரு. அஃபிஷியல் லெட்டரில் எழுதக்கூடாது. தென் ஐ செலிப்ரேட்டட் பொங்கல் ஃபெஸ்டிவல் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். இதில் ஒன்றும் சிரமமே இல்லை, சாதாரண சிம்பிள் சென்டென்ஸ். ஐ செலிப்ரேட்டட் பொங்கல் ஃபெஸ்டிவல் வித் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸுங்கிறது தாத்தா பாட்டி. தென் ஐ வென்ட் டு மை நேட்டிவ் வில்லேஜ், என்னுடைய சொந்த கிராமத்திற்கு நான் சென்றேன். வென்ட்டுனா சென்றேன், நேட்டிவ்னா சொந்த கிராமம், நேட்டிவ் வில்லேஜ். ஐ நெவர் ஃபர்கெட் இட், அந்த மாதிரி போனது எனக்கு மறக்க முடியாதது. நெவர் ஃபர்கெட் இட். ஐ என்ஜாய்டு, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். ஜல்லிக்கட்டு, கரகாட்டம் அண்டு ரிவர் பாத், ஆற்றுலையெல்லாம் குளித்தோம், கரகாட்டம் பார்த்தோம், ஜல்லிக்கட்டு பார்த்தோம். இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. கைண்ட்லி ட்ரை டு ஜாயின் வித் மீ நெக்ஸ்ட்டு டைம். நெக்ஸ்ட்டு டைம் நாங்கள் போகிறப்போ கண்டிப்பாக நீ வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் யுவர்ஸ் லவ்விங்லி, இங்கே நேம் வேணாலும் எழுதிக்கலாம், இல்லாட்டி எக்ஸசைஸ் போட்டு அட்ரஸ் ஆன் த என்வலப், இதுக்கு மார்க் கிடச்சிரும். இந்த 2 கிட்ட கம்மா இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வரக்கூடாது. இப்போ இங்கே 2ன்னு எழுதிட்டு இந்த மாதிரி கம்மா போடக்கூடாது. தென் நேமு, ஸ்ட்ரீட் நேம், இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒய்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். One more example, your friend who lives in another town has won his championship trophy in the recent sports meet. Write a letter congratulating him. ஸோ சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் அவன் வின் பண்ணிட்டான், நீ வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு லெட்டர் எழுது. ஸோ டேட் இங்கேயும் போடலாம், இந்த இடத்துலையும் போடலாம். இப்போல்லாம் நியூவாக அதை அலோவ் பண்ணுறாங்க, இப்படி இங்கேயே தான் எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. தென் டியர் ராஜா, இந்த 3க்குமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மார்க் வந்து வந்துடும். தென் டியர் ராஜா கமா போட்டு ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ, எல்லா லெட்டர்லையும் இது எழுதிடு. தென் ஐ கேம் டு நோ தட் யூ ஹாவ் ஒன் த சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இன் த ரீசன்ட் ஸ்போர்ட்ஸ் மீட். ஸ்போர்ட்ஸ் மீட் ஸ்பெல்லிங்கெல்லாம் நீ கொஸ்டின்லேயே பார்த்துக்கலாம். ஐ கேம் டு நோ தட்னா நான் அறிந்தேன், ரீசண்டாக நான் இப்போ தான் தெரிஞ்சிட்டேன். 1ன்னா ஜெயிக்கிறது, சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் யூ ப்ரூவ்டு, நீ நிரூபித்தாய். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், கடினமான உழைப்பு எப்பொழுதும் தோல்வியுறாது. தென் கெட் ரெடி ஃபார் ஸ்டேட் மீட், இப்போது வந்து சாம்பியன்ஷிப் மீட் வந்து ட்ராஃபி வின் பண்ணியிருக்க, ஸ்டேட் மீட்டுக்கு அடுத்தது ரெடியாகு. கன்வேனா தெரிவி, மை ரிகார்ட்ஸ் டு ஆல், என்னுடைய வணக்கங்களை என்னுடைய குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் தெரிவி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் யுவர்ஸ் லவ்விங்லி, இந்த இடத்துலையும் எழுதலாம், இங்கேயும் எழுதலாம். தென் அட்ரஸ் ஆன் த என்வலப், திஸ் ஒன். ஸோ இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். So if you like this video, you please share it to your friends and subscribe to the channel Gomuthi Maths and English.